ஹலோ குட்டி சுட்டீஸ், வெல்கம் டு கதை நோவா. ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஜிம்மி அப்படிங்கிற ஒரு குட்டி நாய் இருந்தது. ஜிம்மிக்கு எப்போவுமே சாப்பாடு மேலே ஒரு தனி பிரியம்தான். ஜிம்மி அந்த கிராமத்தில் இருக்க எல்லா வீடுகளில் இருக்க மக்கள் கூடயும் ரொம்ப சகஜமாக பழகிட்டு அவங்க போடுற சாப்பாடும் சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் ஜிம்மிக்கு திடீர்னு பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது எங்கே தேடியும் சாப்பாடே கிடைக்கல. யாரும் அன்னைக்குன்னு பார்த்து சாப்பாடும் போடலை. அப்போது ஒரு கடை வாசலில் ஒரு எலும்பு துண்டு ஜிம்மி பார்க்குது. அதை பார்த்ததும் ஜிம்மிக்கு பயங்கர ஹாப்பி. ஆஹா, இன்னைக்கு நமக்கு செம விருந்து அப்படின்னு நினச்சிட்டு அந்த எலும்பு துண்டு யாராவது பிடுங்கிடுவாங்களோன்னு பயந்துட்டு அதை அங்கேருந்து யாருக்குமே தெரியாமல் ஊருக்கு வெளியே எடுத்துட்டு போய் நிதானமாக சாப்பிடலான்னு நினைக்குது. அந்த எலும்பை வாயில கவ்விக்கிட்டு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போறதுக்காக ஒரு ஆத்த கடக்க வேண்டி இருந்தது. அந்த ஆத்து மேல ஒரு சின்னதா மரப்பாலம் இருந்தது. ஜிம்மி மெதுவா அந்த பாலத்து மேல நடந்து போயிட்டு இருந்தது. அப்போ தற்செயலா கீழே இருக்க தண்ணிய பார்த்துச்சு. அங்க என்ன தெரிஞ்சது தெரியுமா? தண்ணிக்குள்ள இன்னொரு நாய் வாயில எலும்ப கவ்விட்டு நின்னுட்டு இருந்தது. தண்ணியில தெரிஞ்சது தன்னோட நிழல் தான். அந்த முட்டாள் ஜிம்மிக்கு புரியல. அது என்ன நினைச்சதுன்னா, அடடா, அந்த நாய் வாயில இருக்க எலும்பு நம்ம கிட்ட இருக்கிறத விட ரொம்ப பெருசா இருக்கே, அதையும் நாமளே புடுங்கிட்டா நம்ம 2 எலும்பு சாப்பிடலாமே அப்படின்னு பேராசைப்பட்டுச்சு. உடனே அந்த நாயை மிரட்டி அந்த எலும்பை பிடுங்கணும்னு நினைச்சது. வேகமா தன்னோட வாயை திறந்து லொல் லொல் அப்படின்னு குறைச்சது. அவ்வளோதான், ஜிம்மியோட வாயில இருந்த நிஜமான எலும்பு டபக்குன்னு தண்ணியில விழுந்துருச்சு. எலும்பு தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஜிம்மிக்கு உண்மை புரிஞ்சது. தண்ணியில தெரிஞ்சது வேற எந்த நாயும் இல்ல, அது தன்னோட நிழல் தான்னு. பேராசைப்பட்டு வாயை திறந்ததுனால தான் நம்ம கையில இருந்த எலும்பும் போயிடுச்சு. பசியோட இருந்த ஜிம்மி, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடையாம போனதுனால தான் இப்போ பட்னியா இருக்க வேண்டியதாயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சு. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, பேராசை பெரு நஷ்டம். குழந்தைங்களா, எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஹாப்பியா இருக்கணும். இன்னும் நிறைய ஸ்டோரிக்கு கதை நோவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.